ஹலோ வீவர்ஸ், சிறகடிக்க ஆசை நியூ ப்ரமோ. ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ரோகிணி உள்ளே போயிடுவாங்க. அப்புறமா அந்த பாட்டிக்கு தாத்தாவே கூட்டிகிட்டு வராங்க. அப்பா, ரோகிணியோடைய அப்பா இருக்காங்க இல்லையா ஃபாரின்ல, அவங்க ஊரு தாப்பா இவங்கன்னுவாங்க. விஜய் இருந்துட்டு என்னது அவங்களுடைய ஊரை இவங்க அப்படின்னுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ரோகிணியோடைய அப்பாவை பார்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணு எங்கே இருக்காங்க கூப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் அவங்கள பார்த்துருக்கேனா இல்லையான்றத சொல்கிறேன்னுவாங்க. அப்படியா, சரி ரோகிணி ரோகிணி அப்படின்றாங்க. ரோகிணி உள்ள ரொம்ப பயந்தாப்புல இருக்காங்க. என்னடா இது, நம்மளுக்கு ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு, எப்படி தான் இதை சமாளிக்கிறதுன்ட்டு ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு ரோகிணி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் எப்படி பிரச்சனை, தேடி நம்மளை பார்த்தே வரும் அப்படின்னுவாங்க. ரோகிணி கூப்பிட்றல வாமா அப்படின்னுவாங்க. அப்புறம் உள்ளே போகிறாங்க. அப்புறம் விஜயா இருந்துட்டு, ரோகிணி என்னாச்சு ஆண்டி, எனக்கு ஒரு மாதிரி தலை ரொம்ப பெயினாக இருக்கு ஆண்டி, அதனால தான் தூங்கிட்டு இருக்க. இல்லைம்மா, உன் அப்பா இருக்காங்க இல்லையா மலேசியா, அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, அதுதான் உன்னை தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்னுவாங்க. ஆண்டி இப்போ என்னால் வர முடியாது ஆண்டி, எனக்கு டயர்டாக இருக்குன்னுவாங்க. சரி சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ரோகிணிக்கு இது மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்துச்சுக்கா அப்படின்னுவாங்க. அப்புறம் முத்திருந்துட்டு, ஃபாலர் அம்மா இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இவங்க வந்து பிறகு தலைவலின்னு சொல்லுதுன்னா ஏதோ காரணம் இருக்கேன்னு முத்து யோசிக்கிறாங்க. அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.